பார்த்துட்டு இந்த டாக்டர் கதறி கதறி அழுவுறாரு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இதானே ஒரே வலி, அழுதுட்டு இருக்கானா. அப்படியே இங்கே அடுத்த சீனில் எங்கே காட்டுறாங்க, அங்கேருந்து ஓடி வந்தாங்கல்ல பேஷண்ட்ஸ் எல்லாம், அவங்களாம் அந்த ரோட்டில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த அடிப்படலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இந்த டாக்டரும் நம்ம அக்கா தம்பியும் வந்துடுறாங்க. டாக்டரை பார்த்தோன்னே அங்கே 2 பேர் ஓடி வர்றாங்க. ஐயோ இவங்க மேடம்க்கு எதாவது ஆயிரப்போகுது, வாங்க எலக்ட்ரிசிட்டி இருக்க இடத்துக்கு போய் பார்ப்போம், ஏன்னா வந்து இந்த லவ்வர் வந்து அப்போ தான் நான் உயிரோடு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறான், இல்லை இல்லை அவள் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி. உடனே இவங்க கேட்குறாங்க, அவங்க தான் கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் சொல்கிறான், இல்லை இல்லை இயற்கையாக தான் இறந்து போனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களும் அப்படியே சுகமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் டாக்டர் வந்து மேப் எடுத்து இந்த இடத்துக்கு போங்க, இங்கே தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும், இவங்களுக்காக ஒரு இடம் சொல்லி விட்றோம், நீங்கள் முதல்ல போங்க, நான் வந்து இந்த லவ்வரை வந்து அடக்கம் பண்ணிட்டு இந்த பாடி கார்ட்ஸ் கூட வரேன் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்கப்ப பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம இடத்துலேருந்து நம்மளை துரத்தி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாறு இதை கேட்டுட்டு சுகமாக சொல்லிகிட்டு இருக்கான். எல்லாம் என்னால் தான், நான் போய் பேஸ்மெண்ட்டில் அந்த மான்ஸ்டரை கொல்லலைன்னா அவங்க வந்து இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சுகமாக சொல்லிகிட்டு இருக்கான். டாக்டர் இதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பில்டிங் ஃபெசிலிட்டி இருந்ததுக்கு காரணமே இவளுக்காக மட்டும்தான் நான் அந்த ஃபெசிலிட்டியே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் மாற சொல்கிறான், அங்கே நிறைய பேர் அடிபட்டிருப்பாங்களே, அவங்க எல்லாேருக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல, உங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாேருக்கும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவன் சொல்கிறான், சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நானும் இவளும் மட்டும்தான் 2 பேர் மட்டும்தான் தனியாக தான் அங்கே இருந்தோம். ஒரு நாள் ஒரு அடிப்பட்டவர் வந்தார், அவருக்கு நான் வந்து கை இப்படி செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய மக்கள் வந்து அங்கே உதவி கேட்க ஆரம்பித்தாங்க, எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான மிஷின்ஸ் எல்லாம் இப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத பற்றி இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக லவ்வருக்கு, அதனால தான் இவன் பண்ணவே ஆரம்பித்தேன். நான் வந்து அவளோட சந்தோஷத்துக்காக தான் எல்லாருக்கும் பண்ண ஆரம்பித்தேன் உதவி, வேறு எந்த காரணமும் இல்லை, நான் ஒன்றும் டாக்டர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்குள்ளே போகிறான். இவளை அடக்கம் பண்ணணும்ல, அதனால போயிட்டான். அப்புறம் இங்கே கட்டுறாங்க இந்த எதிரி டீமு, அவங்க உள்ளே வந்துட்டு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, எலக்ட்ரிசிட்டிலாம் நம்மளுக்கு தான், நம்ம இங்கே ஒரு புது கல்ச்சர் உருவாக்குறோம், புது நேஷன் உருவாக்குறோம், ஒரு புது கண்ட்ரியே நம்மளுக்காக உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அந்த மொட்டை சிரிச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு குட்டி மான்ஸ்டர் மட்டும் ஹீரோ கொல்லலை, விட்டுருப்பான். ஏன்னா அது காருக்கடியில் இருந்திருக்கும், அது இப்போ முழிச்சிக்குது. இதில் என்ன தெரியுது, அந்த மான்ஸ்டர் இவங்க எல்லாருமே முடிச்சிடும். அக்காவும் தம்பியும் தான் கட்டுறாங்க. அக்கா ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. என்னென்னா முன்னாடி இந்த பேஷண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பா, அந்த ஃபோட்டோ காட்டி டாக்டரையும் அந்த ராபின் ஃபோட்டோவும் கட்டி இவங்களை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. அவங்க டாக்டர் பார்த்துட்டு, இவர் நாங்கள் பார்த்தது இல்லையே, ஆனால் இந்த ராபினை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பேர் சொல்கிறாங்க. இவர் வந்து டாக்டர் உசாமி கூட சேர்ந்து அவரோட டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டு கூட தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு நாள் இவர் திடீர்னு காண போயிட்டார். ஆனால் இவர் எப்போதுமே என்னமோ சொல்லார், யாரையுமே நான் சாக விட மாட்டேன், எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அக்கா இதை கேட்டுட்டு, அப்போ ராபின் உயிரோடு தான் இருக்கான், நான் ராபினை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே வச்சுட்டு இருக்கா. தம்பி பக்கத்தில் இருந்து அக்கா அப்படின்னு கூப்பிடுவான். பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் வந்து அவன் சொல்கிறான், இது மாதிரி டாக்டர் உசாமிக்கு நீ வந்து பாடி இடப்ப போறியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்ல, அப்படி தானே எல்லாமே முடிஞ்சது, பண்ணணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இவன் தம்பி சொல்கிறான், தம்பிக்கு தெரியும் இவன் வந்து ராபினுக்காக தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு, உனக்கு ராபினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனால தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அக்கா சொல்கிறான், ஆமாம் நான் நிச்சயம் அவன்கிட்ட கேட்பேன் ராபினை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே தம்பி கொஞ்சம் சோகமாக இருக்கான், ஏன்னா வந்து அக்கா லவ் பண்ணுறான்னா அக்கா வந்து ராபினை பற்றி ஏன் நினச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துட்டு, இன்னுமா அந்த உசாமி முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். மேலே அந்த உசாமியை தான் கட்டுறாங்க. இங்கே பில்டிங் மேலே டாக்டர் உசாமி தான் கட்டுறாங்க. அவன் அப்படியே அழுதுட்டு கையில் ஒரு சட்டை பட்டன் மாதிரி இருக்குது, அதே பார்த்துட்ருக்கான். அப்புறம் அவனோட இறந்து போன லவ்வரை பார்த்து அவளுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு கன்னை எடுத்து அவன் தலையில் வைக்கிறான். அப்படியே ஒரு கன் ஷாட். அவ்வளோதான். கீழே அக்காவும் தம்பியும் சத்தம் கேட்டு வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவன் அப்படியே அவன் தலையில் சுட்டுட்டு லவ்வர் கூடயே செத்து போயிட்டான். லவ்வரே இல்லை, இதுக்கு மேலே வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடயே செத்து போயிட்டான். அவ்வளோதான். இதை பார்த்தோன்னே அக்காவுக்கு செம்ம கவலை. பக்கத்தில் தம்பி பார்த்தா அவனுக்கு அதுக்கு மேலே அவன் சொல்கிறான், ராபினும் உசாமி மாதிரிலாம் நான் இல்லை, அவங்க 2 பேரும் உயிரை காப்பாற்றுறவங்க, ஆனால் என்னோடய கைகள் வந்து சாபம் மட்டும்தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக பேசுகிறான். உடனே அக்கா இதை பார்த்துட்டு, அப்போல்லாம் சொல்லாத, முட்டாள் மாதிரி பேசாத, நீ வந்து மேன் ஹீட்ரஸை கொல்றதுனால தான் மக்கள்லாம் உயிரோடு இருக்காங்க, இல்லாட்டி அவங்க எல்லாருமே அது எப்போயோ காலி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அக்கா சொல்கிறான். ஆனால் தம்பிக்கு ஏறவே இல்லை. அப்போ தான் அந்த உசாமி வந்து கையில் ஒரு பட்டன் வச்சுருப்பான்ல, அதை காட்டுறாங்க. அதில் இருக்க சிம்பிளும் அக்கா வச்சுருக்காளே கன்னு, அதில் இருக்க சிம்பிளும் ஒன்று தான். அக்கா தம்பி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இங்கே வந்து அடுத்த சில மெம்மையுமே காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்கா, சுற்றி இருட்டாக இருக்கா. அதை பார்த்துட்டு பயந்து போய் நிற்கிறா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன இடம் இது, எனக்கு இந்த இடமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் யாரோ பின்னாடி வந்து அவளுக்கு கை கொடுக்குறாங்க.
பார்த்துட்டு நீ வந்துட்டியா அப்போ இன்னுமே எனக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிக்கிறா. அப்படியே இடமே வெளிச்சமாகுது. அப்படியே வெளில போயிடுறா. அப்போ தான் இங்கே வெளில கட்டுறாங்க லேபில் வந்து டோக்கியோ வந்து மிமிகமை பார்த்துட்டு வந்து கேட்குறா, என்ன ரொம்ப சிரிச்சுக்கிட்டு தனியாக நின்றுட்டு இருக்கே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் மிமிகமை சொல்கிறா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா, அந்த கனவு வந்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. டோக்கியோ கேட்குறா, அப்படி என்ன கனவு அது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மிமிகமை சொல்கிறா, அது எனக்கு ஞாபகமே இல்லை, அதனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இன்னும் போக போக இந்த எபிசோடு இன்னும் போக போக நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இதில் நடக்கும். அதனால அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.